அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். யூஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டுக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். அது என்னங்க யூஎஸ்எஸ்ங்கிறீங்களா? உங்கள் சகோ ஸ்போர்ட்ஸ் தாங்க. இப்போ ஃபுட்பால் ஃபீவர் எல்லா பக்கமும் வேர்ல்டு கப் தொடங்கிட்டாங்க இல்லையா? 2026 யூஎஸ்ஏவில் நடந்துக்கிட்டு இருக்கு. மேட்ச் எல்லாம் வேற லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் அர்ஜென்டினா அல்ஜீரியா மேட்ச்சு ஹேட்ரிக் கோல் போட்டிருக்காரு நம்முடைய மெஸ்ஸி. அவர் ஜெர்மனி க்ளோஸோடைய கோலை வந்து கணக்காக ஈக்குவல் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு கோல் போட்டால் வேர்ல்டு ரெக்கார்டு, உலகக்கோப்பையில் அதிக கோல் போட்டவர், 16 கோல் இது வரைக்கும். ஸோ இந்த ஃபுட்பால் சம்பந்தமாக, இந்த ஃபீவர் சம்பந்தமாக, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக இங்கே கோச்சிங்லாம் நடந்துகிட்ருக்கு. பசங்களோட கோச்சு கூட சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த ஃபுட்பால் சம்பந்தமாக 2026 வேர்ல்டு கப் சம்பந்தமாக வாங்க பயணிப்போம். ஃபுட்பால் ஃபீவர் முதல்லையே சொன்னேன் இல்லையா? எல்லா பக்கமும் எங்கே பார்த்தாலும் கோச்சிங்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்மோடு முக்கியமான ஒரு கோச்சு மடிப்பாக்கம் எல்லா பகுதிகள்லையும் கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு. திரு ஸ்ரீராம் இணைஞ்சிருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஃபுட்பால் ஃபீவர் தொடங்கியாச்சு 2026. உங்களுடைய இந்த கோச்சிங் சென்டர் பற்றி சொல்லுங்க. முதல்ல ஃபுட்பால் நமக்கு எந்த அளவுக்கு அவசியம்? ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஸ்போர்ட். டீம் ஸ்போர்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சான்சஸ் வந்துட்டு ஒரு டீமாக நம்ம வந்து சேர்ந்து விளாடுறதுக்கு தான் அது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். ஒரு என்னவா இருந்தாலும் நம்ம வந்து பால் வச்சு விளாடும்போது இண்டிவிஜுவலாக நம்ம நல்லா விளாட்னா கூட ஒரு 11 பேர் சேர்ந்து விளாடும் போது தான் அந்த ஒரு கேமோட எஃபெக்டே வந்துட்டு பிச்சில் நம்மளுக்கு தெரியும். முதல்ல ஒரு டீம் ஸ்பிரிட் கொடுக்கும். எல்லாரும் சேர்ந்தாதான் ஒன்று வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியுங்கிறது இல்லைங்களா? இங்க நிறைய பேர் ஆர்வமா வராங்களா கோச் பசங்க? ஃபுட்பாலுக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடி இருந்ததோட இப்போ கிரிக்கெட்ல வந்துட்டு நிறைய ஆர்வம் வந்துட்டு ஐபிஎல்னால அந்த டைம்ல இருந்தது. பட் ஃபுட்பால்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு அது என்ஜாய்மெண்ட் நிறைய இருக்கு. அந்த என்ஜாய்மெண்ட் நிறைய இருக்கிறதுனாலே அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. சரி, இப்போ நம்ம போன 2022 வேர்ல்டு கப்புக்கு இப்போ இந்த 2026 இந்த இடைப்பட்ட இந்த 4 இயர்ஸ்ல முன்னோட அதிக பேர் கோச்சிங் வராங்களா பசங்க? பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஒரு ஆர்வம் அதிகரிச்சிருக்கா ஃபுட்பாலுக்கு? கண்டிப்பா ஆர்வம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு கண்டிப்பா அதிகமா இருக்கு. பசங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த நேஷனல் லெவல்ல பிளேயர்ஸ் வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து அதிகமா கிரியேட் ஆகும். டிவில பார்க்கும்போது இப்போ இந்த வேர்ல்ட் கப் மேட்ச்லாம் பார்த்தோம்னா சில டீம்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அர்ஜென்டினா எடுத்துக்கலாம், பிரான்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற டீம்ஸ் வந்து இண்டிவிஜுவலா நிறையவே வந்துட்டு மேட்ச்ல நிறைய குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்றப்போ பசங்களும் அதே விஷயத்த வந்துட்டு நேர்ல பண்ணோங்கிற மாதிரி விளையாடும் போது அவங்க காமிப்பாங்க. புரியுது. இப்போ இந்த 2026 வேர்ல்டு கப் புதுசா இருக்கு, நிறைய டீம் சேர்ந்துருக்கு. இந்த வேர்ல்டு கப் நீங்க மேட்ச் பாத்தீங்களா? அர்ஜென்டினா அல்ஜீரியா எப்படி இருந்தது? மெஸ்ஸி வேற ஹேட்ரிக் கோல் போட்டிருக்காரு. போன தடவை அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன் வேற. இப்ப சான்ஸ் இருக்குங்களா? எந்த டீம் இந்த 2026ல நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கு? யாரு கப்பு வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா சொல்லணும்னா அர்ஜென்டினாக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ அர்ஜென்டினா டீம் வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபார்வர்ட் பாசஸ் தான். முன்னாடி பாஸ் போட்டு விளையாடுறதுலாம் அவங்க ஸ்ட்ரென்த். அதுல இருந்து அவங்க வந்து நிறைய கோல் கிரியேட் பண்றாங்க, சான்சஸும் நிறைய கிரியேட் பண்றாங்க. இப்போ அதுவும் தாண்டி பாத்தீங்கன்னா சில டீம்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்பெயின் எடுத்துக்கலாம், பாசிங் நல்லா இருக்கு. இல்லைனாக்கா ஸ்வீடன்ல அட்டாக் நல்லா இருக்கு. நெதர்லாண்ட்ஸ்ல வந்துட்டு காம்பினேஷனா டிஃபென்ஸும் சரி, மிட்டும் சரி, அட்டாக்கும் சரி எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்கு. ஸோ எதுவுமே வந்துட்டு நம்மளால குவிக்கா கணிக்க முடியாது. 48 டீம் வர எல்லாருமே நல்லா விளாடுறாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த வாட்டி சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் டீம்ஸ்க்கு நிறைய நல்ல சான்சஸ். மெஸ்ஸி இருக்காரு அர்ஜென்டினால. ஆமா. இப்ப போர்ச்சுகலோடைய ஃபர்ஸ்ட் கேம் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா பார்த்தா அப்படி சொல்லக்கூடாது மேட்ச்ல. ஆனா ஒரு சின்ன டீம் கிட்ட டிரா தானே பண்ணியிருக்காங்க. ஆமா. போர்ச்சுகல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா அவங்க வந்துட்டு குவிக்கா வந்துட்டு மேட்ச் வந்து வின் பண்ண முடியுங்கிற ஒரு தாட்லயே வந்து விளையாடிட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணும். வின் பண்ணுங்கிற இதுலயே விளையாடலாம். நான் ரொனால்டோ சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி ஆயிடுச்சு, பட் நம்ம கான்ஃபிடென்ட்டா ஆடுவோம், நம்பிக்கையோட ஆடினா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஆனா கேம் பார்த்தா அந்த மாதிரி இருந்துச்சுங்களா கோச்? நம்பிக்கையா ஆடின மாதிரி இருந்தது அவங்க?
எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்னும் அந்த கேம்குள்ள வராத மாதிரி எனக்கு தோணுது. இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா மேபி அவங்க வந்து குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் பிரான்ஸ் எம்பாபே அவரும் கோல்ல செகண்ட்ல வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா. கலக்கிட்டு இருக்காரு. இந்த தடவை யார் ஃபைனல்ஸ் போவாங்க கோச், உங்களுடைய கணிப்பு? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டாப் 8 டீம்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்கும். பிரான்ஸ் கண்டிப்பா நான் சொல்லலாம். அர்ஜென்டினா வந்து செமிஸ் வரைக்கும் போறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நீங்க அதே மாதிரி ஸ்பெயின் வந்து பாத்தீங்கன்னா பாசிங் நல்லா இருக்கு, ஆனா ஃபினிஷிங் மட்டும் வர மாட்டேங்குது. ஆனா போன தடவை அவங்க டிரா தானே பண்ணாங்க, கோலே ஒண்ணு கூட போட முடியல ஆமா, ஸ்பெயினுக்கு. அது அந்த கோல் கீப்பர் சூப்பரா பண்ணிருந்தாரு. ஆனா இவ்ளோ ஆர்வம் நிறைய இருக்கு. கேரளா மாதிரியே இப்ப நம்ம தமிழ்நாட்டிலயும் நிறைய பேர் ஃபுட்பால் மேல ஆர்வமா வந்ததை பார்க்க முடியுது. ஸ்போர்ட்ஸே நல்லதுதான். ஆனா நம்ம இந்தியா டீம் 140 கோடி பேர் இருக்கோம், ஏன் நம்ம வேர்ல்டு கப்லயே போக முடியல? அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். பசங்க வந்து இப்போ நம்ம வந்து பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சாதான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்தியால வந்து அந்த பேஸ் கிரியேட் பண்ணதுக்கான சான்சஸே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த பேஸ் கிரியேட் பண்ணா கூட குவாலிட்டி அது வந்து நிறைய பேரால கொடுக்க முடியாது. அந்த குவாலிட்டி இல்லாத போது என்ன ஆயிடுதுன்னா ஃபண்டிங்கும் வந்துட்டு நம்ம சைட்ல வந்துட்டு அகாடமிஸ்க்கு வர மாட்டேங்குது. அகாடமிஸ் ஃபண்டிங் வராத போது அப்போ அதுல இருந்து நம்ம வந்து அடுத்த லெவல் கொண்டு போறது, இல்லைன்னா பிளேயர்ஸை டெவலப் பண்றது, அது ஒரு லெவல்ல கஷ்டமாயிட்டே போகுது. யாரு டாப்ல இருக்காங்களோ அவங்க வந்து கண்டினியூஸா விளையாடிட்டே இருக்காங்க. யாரும் பாட்டம்ல இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ எஃபெக்ட் இல்லாத மாதிரி எனக்கு. இப்ப நம்ம நியூ கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா விளையாட்டுத்துறை, அவருமே ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டட் தான். முன்னாடி இருந்த டெப்டி சிஎம்மும் திரு உதயநிதி ஸ்டாலினும் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் தான். இப்ப நம்ம சிஎம் திரு சா ஜோசப் விஜய் அவருமே பிகில்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஆட்சி கிட்ட நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் கொடுக்குறவரா நீங்க என்ன கோரிக்கை வைப்பீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா? குறிப்பா வைக்கணும்னா கண்டிப்பா அத்லீட்ஸ்க்கு வந்து இப்போ நல்ல ஒரு பேஸ் தான். ஏன்னா இப்போ வந்துட்டு நல்ல ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட்ல தோணுது. அவங்க கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல தோணுது. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது மேபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுங்கிற மாதிரி தான் தோணும். தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனாலதான் சில இடத்துல வந்துட்டு அது வந்து செட் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம வில்லேஜஸ்ல பார்த்தோம்னா அங்க வந்து நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த நல்ல பிளேயர்ஸ்க்கான நல்ல பிளாட்ஃபார்ம் இல்லைங்கிற மாதிரி தோணும். அவங்க கரெக்டா மேல வரதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டா ப்ரொவைட் பண்ணோம்னா மேபி அவங்க குவாலிட்டி கோச்சஸும் வச்சோம்னா கண்டிப்பா தமிழ்நாடு வந்துட்டு இன்னும் பெட்டர் ஆகும். அதே மாதிரி அவங்களே தமிழ்நாடுல இருந்து இந்தியா விளையாடுறதுக்கான சான்சஸும் தெரிஞ்சு அதிகமாக மாதிரி. குட்டீஸ்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்குலாம் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு எந்த டீம் ரொம்ப பிடிக்கும்? அதிகமான பேருக்கு எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? ஓகே, எந்த டீம் வேர்ல்டு கப் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இதே ஹாப்பியோட சூப்பரா விளையாடுங்க. பாய். இப்போ நம்ம கோச் பேசுறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கோச்சிங் எடுத்துக்கிறாங்க, ஆர்வமா வராங்க அப்படின்னு சொன்னாரு. நிறைய பிளேயர்ஸ் குறிப்பா கிராமப்புறங்களையும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபுட்பாலுக்கு இதுக்கெல்லாம் எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே அதுக்கான பிளாட்ஃபார்ம் அமைச்சு தரணும். புது கவர்மெண்ட் அமைச்சு தரப்ப அப்படியே தேனீக்கள் மாதிரி நம்ம ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க. சொல்ல முடியாது, நாமளும் வேர்ல்டு கப்பில் பங்கெடுக்கலாம். நம்மளுடைய இந்தியா எதிர்காலத்தில் நம்ம கப்பு கூட வாங்கலாம். இங்கேயே நிறைய மெஸ்ஸி, ரொனால்டோலாம் இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நிச்சயமா அப்படி கொடுத்தா இந்த கால்களும் பெரிய கிரீடத்தை சுமந்துட்டு வருவாங்க, நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய கோப்பைகளை அள்ளிட்டு வருவாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. பார்ப்போம் இந்த ஃபுட்பாலில் அவங்கள மாதிரியே நானும் தொடர்ந்து ஃபுட்பால் சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் நியூஸஸ் இருக்கும், கொடுக்க போகிறேன் வீடியோஸு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவும் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது வீடியோஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.